வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் வாய் திறந்தால் திமுகவுக்கு ரொம்ப கவலையாயிரும். திமுக நல்லா தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் சவால் மேல சவால் விடுறாங்க. விவசாயிகள் போராட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்துல உதயநிதி கலந்துட்டார்ல, அப்போ வாயில வந்தபடி பேசியிருக்காருங்க. முதலமைச்சர் ரொம்ப கம்மியா பேசியிருக்கிறாரு. டம்மி முதலமைச்சர் அப்படிங்கிறாரு. அமைச்சர்களை ஜோக்கருங்கிறாரு. அதுக்கப்புறம் ரீல்ஸாலே இந்த அரசு ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு ரீல்ஸால ஓடினதில்லை அப்படிங்கிறாரு. என்ன சார் செய்யறது? முதலமைச்சர் போடுற ரீல்ஸ் எல்லாம் எங்கேயோ போகுது. முதலமைச்சர் மட்டுமா, அவருடைய பையன் பேட்டி கொடுத்தா அது முதலமைச்சரை கொடுத்த மாதிரி அப்படி வைரல் ஆகுது. திமுகல என்னதான் பண்ணாலும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அந்த கவலையில தான் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டத்துல உதயநிதி கண்டபடி புலம்பிட்டாரு மாதிரி தெரியுதுங்க. என்னன்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கெல்லாம் முதலமைச்சர் வாய் திறப்பார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருதுல்ல, பட்ஜெட் கூட்டத்தொடர். இது ஒரு முக்கியமான ஒரு கூட்டத்தொடருங்க. முதல் பட்ஜெட்டை தாவேகா அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய போகுது. முழுமையான பட்ஜெட் அல்ல, ஏன்னா தேர்தல் முடிந்து இன்னைக்கு இந்த 7-8 மாதங்களுக்கான ஒரு 9 மாதங்களுக்கான பட்ஜெட் தாங்க. இருந்தாலும் தாவேகா அரசுடைய முதல் பட்ஜெட். இந்த முதல் பட்ஜெட் எப்படி இருக்க போகுது, இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்க போகுது அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. இதுலயே மகளிருக்கு 2500 ரூபாய் திட்டம் அறிவிக்கப்படுமா, இல்ல தமிழ்நாடு முழுக்க மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் அனுமதிக்கப்படுமா, அறிவிக்கப்படுமா, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நிதி நிலைமை ரொம்ப மோசமான இருக்கிறதுனால எப்படி அதை சார்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தீர்மானமா போயிட்டு இருக்காங்க. தமிழக அரசுடைய பட்ஜெட் தயாரிப்புல பல மூத்த நிதி ஆலோசகர்கள், நிதி வல்லுநர்கள் எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரமும் ஆலோசனைகளை வழங்குவதாக தெரிகிறது. ஏன்னா எல்லாருடைய அறிவார்ந்த ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை தானே இந்த அரசு இருக்கு. ஆனாலும் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக கர்நாடக தண்ணீர் பிரச்சனை எடுத்துக்கோங்க. காவிரி நீர் வரல நாம பதிவு பண்ணிட்டு இருக்கோமே. இன்னைக்குதான் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட காவிரி நீர் ஏன்னா அங்கே உபரி ஆயிடுச்சு. அது தமிழக எல்லைக்குள்ள நுழைய போகுது. விவசாயிகளுக்கு நல்ல நிலைமை வரப்போகுது. கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க போவதாக திட்டமிட்டாரே முதலமைச்சர் விஜய், ஏன் விவசாயிகளை சந்திக்கவில்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு. ஆனா விவசாயிகளுக்கு நிலைமை புரியுதுங்க. உதயநிதி தான் புரியல மாதிரி இருக்கு. என்னன்னா எல்லாத்துலயும் அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது இந்த ரீல்ஸ் தாங்க. 4 மணி ஆயிடுச்சுன்னா முதலமைச்சர் ரீல்ஸ் விட ஆரம்பிச்சிடறாரு அப்படின்னு சொல்றாரு. யார்? உதயநிதி சொல்றாரு. ஐயா நீங்களும் தான் ரீல்ஸ் விடுங்களேன், பார்க்கறதுக்கு ஆள் வேணுமல்ல. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடாத ரீல்ஸாங்க. சைக்கிள் ஓட்டினாரு, பஸ்ல போனாரு, அப்புறம் வீடியோ கால் பண்ணாரு, எல்லாம் ரீல்ஸா தானே வந்துச்சு. திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான தாக்கம் கொடுக்கப்பட்ட பிறகு எல்லாருமே ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க திரு விஜயோட ரீல்ஸை. இன்னைக்கு அவருடைய மகன் கொடுத்த பேட்டியோடைய ரீல்ஸும் அப்படி பாக்குறாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் போடுற ரீல்ஸ் இன்னைக்கு அப்படி பாக்குறாங்க. கட்சிக்காரங்கள்லாம் சரியான ஷார்ட்டே வைக்காம, ஃப்ரேமே சரியா வைக்காம எவ்வளவு ரீல்ஸ் போடுறாங்க. மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அது பெருகி வருகின்ற திரு விஜய்க்கான ஆதரவை அது காட்டுகிறதுங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பல அம்சங்கள் பேச போறாங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பட்ஜெட் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. அதுக்கப்புறம் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெறும். அதுல எல்லாம் ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி பேச போறாங்க அப்படிங்கிறத நாடே எதிர்பார்க்குது. ஆனா ஒரு தொழில்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்ட உடனேயே மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை கொடுத்த அவங்க கீர்த்தனா, இளம் வயது, ஆனால் அவங்களுடைய டைனமிக்கான ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் ஒரு மாதிரி கலக்கப்படுத்திருச்சு. எத்தனை அனுபவப்பட்ட தொழில் அமைச்சர்லாம் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களை நோக்கியே எதிர்கட்சிகள் எல்லாமே அம்புகளை வீசுது. அதுக்காக தான் அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, ஒரு இளம் அமைச்சர் பதவியேற்ற 50 நாட்களுக்குள் அதற்கு முன்பு செய்த சாதனைகள் எல்லாம் முறியடித்து மிகச்சிறந்த அளவுக்கான தொழில் வளர்ச்சி வருவதற்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார். இந்த மாதிரி இளம் அமைச்சர்கள் தங்களுடைய துறைகளை படித்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தின் நகர்த்த வேண்டும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மூத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருடலா இருக்குங்க, குத்துதுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அரசு முக்கியமாக வழக்குகளை தொடுக்கின்ற அரசு அப்படின்னு திமுக சார்பில் சொல்றாங்க. ஏன்னா வழக்கு தொடுக்க வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க, அதனால சொல்றாங்க. முக்கியமாக செந்தில் பாலாஜியை துரத்தும் வழக்கு, அப்புறம் திரு விஜய் அவர்களை எலும்பை உடைப்பதாக மிரட்டியதாக விளாத்திகுளம் எம்எல்ஏ மார்க்கண்டின் மீது பாய்ந்த வழக்கு, அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சுங்க. திரு செந்தில் பாலாஜி ஜாமீன்ல தான் இருக்காரு.
இதுல என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இன்னும் கூட கராராக இருந்திருந்தால் அவர்களை சிறையில் வைத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா சட்டப்பேரவையில மிகப்பெரிய அளவுக்கான ஹியூமன் கரை இருக்கும், மிகப்பெரிய அளவுக்கான பெரிய அளவுக்கான ஆர்ப்பரிப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப எதிர்க்கட்சிகள், முக்கியமாக திமுகவினர் பெருமளவுக்கு கூச்சல் எழுப்புவாங்க. அதெல்லாம் வேண்டாம், மக்கள் முன்னாலே வேண்டாம், அவங்க மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவைக்கு வரட்டும் அப்படின்னு அரசு நினைக்குது, திரு விஜய் நினைக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய உத்திங்க. சைலண்டா இருக்காருப்பாங்க, சைலண்டா இருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. எதற்கு அவர்களை கைது செய்து ஏதோ சட்டப்பேரவையில திமுக உறுப்பினர்கள் 2 பேர் இல்லைங்கிற மாதிரி வரட்டும், அவங்களும் சட்டப்பேரவைக்கு வரட்டும், அதுல ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பயந்து ஓடக்கூடிய ஆளா இல்லவே இல்லை. அவரு முதல் முறை சட்டப்பேரவை உறுப்பினர், முதலமைச்சராக இருக்கிறாரு. எப்படி இந்த அணுகுமுறைகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காமிச்சார்ல, அது நல்லா தெரியுங்க. இருந்தாலும் இந்த கூட்டத்தொடர்ல பெரிய பெரிய சவால்களை வைக்கணும், பெரிய பெரிய விஷயங்களை வைக்கணும் அப்படின்னு எம்எல்ஏ கிட்ட உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கிறாராம். ஆனா அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப எல்லை மீறணும் அப்படின்னா அங்கிருந்து வருகின்ற அந்த அம்புகளை தாங்க முடியுமா? அவர் ஒரு தடவை பேசினார் அப்படின்னா 100 தடவை பேசுற மாதிரி ஆகி போகுது. ரீல்ஸா கொட்டுதே, அதை எப்படி தடுப்பது அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதை எல்லாம் தாண்டி நாம சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு உதயநிதி நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே இதோ கவுந்துரும், அதோ கவுந்துரும் சொல்லி டெய்லி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சி இப்போதைக்கு கவர்ற மாதிரி தெரியலங்கிற உடனே சரி, எந்த அளவுக்கு எதிர்மறையா பேசி சேற்றை வாரி பூச வேண்டுமோ அப்படி அடிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா திரும்பி வரும்ல, அதை நினைக்கும் போது திமுக காரங்க நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. திமுகவுடைய குடும்பத்தினர் நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க, அது வெளிப்படையா தெரியும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ரீல்ஸையும் அவங்க தான் பாக்குறாங்க, வெறும் தாவேக்காரங்க மட்டும் பாக்குற ரீல்ஸ் எல்லாம் ஓடுறது இல்லைங்க. திரு விஜயோட ரீல்ஸ் அது திமுக காரங்க சேர்ந்து தான் பாக்குறாங்க. அது உதயநிதிக்கு தெரியுது. பார்க்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? ஏனென்றால் அந்த அளவுக்கான ஒரு மாசா இருக்கு. எப்படி இருக்கு? மாசா இருக்கு. ட்ரெயின்ல போனா மாசா இருக்கு, ட்ரெயின்ல இருக்கவங்க பேசினா மாசா இருக்கு, மெட்ரோ ஆய்வு திட்டங்கள் செய்த மாசா இருக்கு. இதெல்லாம் திமுக கொண்டு வந்த திட்டங்கள். அதுக்காக அதை அப்படியே பாதியில் விட்டுறலாமா? அப்படி இல்ல. ஒரு அரசு கொண்டு வந்த திட்டங்களை இன்னொரு அரசு முன்னெடுத்து செல்லும். முதல் இந்த அரசு கொடுத்த நிதிக்கு பதிலாக புதிய அரசு நிதி கொடுக்கும். இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க. நாங்க கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு ஆய்வு செய்வதற்கு உதயநிதி போக முடியுமா? போனாலும் பரவாயில்ல. இல்லை உதயநிதி திறந்துதான் வைக்க முடியுமா? முடியாது. இல்ல, இன்னைக்கு யாரு முதலமைச்சரோ அவங்க தான் செய்ய முடியும். நிலவரங்களை புரிந்து செயல்பட வேண்டும். அது திமுக காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் பதவி, எதிர்கட்சி பதவி அப்படிங்கிற நல்லா பழகி போச்சு. 5 வருஷம் இருந்தா இல்லையா, அதை கண்டினியூ பண்றாரு. திரு மு.க. ஸ்டாலினுக்கு அது இன்னும் பழகல. உதயநிதி ஸ்டாலினுக்கு பழகவே இல்லை. ஏன்னா முதல் தேர்தல் எம்எல்ஏ ஆகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறாரு. இப்படி இருந்தவர் இப்போதைக்கு இல்லையாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ரொம்ப ரொம்ப ஹாட்டா இருக்க போகுது. திமுக காரங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். விஜய் இந்த சவாலை எதிர்த்து நிற்பார். நன்றி, வணக்கம்.